ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி ரூம்குள்ளே வந்தோடனே வாய்ஸ் நோட்டை கேட்குறாங்க. யாரோடது? அவங்க ஹஸ்பண்டோடதுங்க. விஜய் சேஃபாக போயிட்டேன்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. சேட் பண்ணி முடிச்சுட்டு போதும்ப்பா உங்கள் ரொமான்ஸ்ன்னு நினச்சா ரொமான்ஸை தகி அள்ளி அள்ளி தெளிக்கிறாங்களாமா. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது காவேரி அவங்க ரூமை க்ளீன் பண்ணலான்னு போக அங்கே வந்து டைரியாக கிடக்குதுங்க. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என் மேலே லவ் கெவ்வு குறைஞ்சது அவ்வளோதான். என்ன பாப்பா மட்டும்தான் இருக்கா, நான் இல்லைன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இது எல்லாருக்கும் ஒன்று தாங்க, உண்மைதாங்க. என் மேலே லவ் குறைஞ்சதுன்னா அவ்வளோதான், ஆனால் குறைஞ்சிருங்கிறது தான் உண்மை. இதை நம்புங்கய்யா, இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டைரியை திருப்பி திருப்பி பார்க்க அதுக்கப்புறம் ஷாக் ஆகிட்டாங்களாமா. என்னன்னு பார்க்குறீங்களா? கவிதை மலை பொழிகிறாங்கப்பா, பிடிச்சவங்களுக்காக புலியாக வேணாம், ஆனால் இப்போ நாய்க்குட்டியாக கூட மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நெஞ்ச நக்குதே, கிரிஞ்சு பண்ணுறானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இவங்க ரொமான்ஸை தான் மிஸ் பண்ணுறாங்கல்ல எல்லாரும், அதனால ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாங்கை போட்டு பேத்த எடுத்தாலும் பேத்தா சாங்கு குறையில அப்படிங்கிற மாதிரி சட்டையை வச்சு இவங்க டூயட் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ நேரம்டா டூயட் பாடியே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இப்படியே காலத்துக்கு நம்ம போகணுமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிப்பா இதெல்லாம் காமிச்சாச்சுப்பா. இன்னொரு பக்கம் திரும்பினா குமரனை காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்களா? அவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக ட்ரெஸ் தச்சு கொடுக்க போனார். அங்கே பார்த்தா யாரை பார்க்குறாரு? பசுபதியை பார்த்தாரு. பசுபதி பேசினதெல்லாம் வீடியோ எடுத்தாரு. சரி, அப்படியே கம்முன்னு போகிறத விட்டுட்டு பசுபதி ஏன்டா அப்படி பண்ணியிருக்கேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குடான்னு சேதாரமாக சொல்லிட்டு போயிட்டாரு. கடைசியில் பார்த்தா இவங்களை வச்சு செய்ய போகிறாங்க, அது மட்டும் தெரியுது. இதை பார்க்கும்போது முட்டாளே மூளை இல்லை முட்டாளேன்னு பாட்டு பாடணும்னு தோணுது நம்ம குமரனை பார்க்க. ஏன்னா ஆதாரத்தை அப்படியே கொண்டு போய் ஒன்று போலீஸ்கிட்ட கொடுக்கலாம், இல்லையா அப்படியே கொண்டு போய் காவேரிகிட்ட விஜய்கிட்டையும் கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு இவர் போய் அதாவது யார் சண்டைக்காரன் காலிலே போய் விழுகுறாலாமா. இப்படி விழுந்தா சண்டைக்காரன் ஒத்துக்குவானா? வச்சு செஞ்சு விட்ற மாட்டானா? அதனால இவர் வச்சு செய்ய பிளான் பண்ணிட்டாரு. நாளைங்கிற எபிசோடில் போட்டு காமிச்சாங்க பாரு. ஐயோ நொந்துட்டேன். ஃபோனில் உள்ள ஆதாரத்தை அழிக்கணுங்கிறதுக்காக நின்றுட்டு இருந்த பைக்கு மேலே காரை விட்றாப்ல. இவன் கொலகாரங்கிறது தெரியாமையே பண்ணுறிய பக்கி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. போச்சே, சோழி முடிய